மாயாஜாலம் புத்தகத்தில் அடுத்த பேராகிராஃப் வாசிப்போம். உங்களுடைய பட்டியலை எழுதுவதற்கான சில யோசனைகள். நான் டேஷ் எதை பெற்றிருப்பது குறித்து ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளதாக உணர்கிறேன். ஏனெனில் நான் டேஷ் பெற்றிருப்பது குறித்து மகிழ்ச்சியையும் நன்றியுணர்வையும் கொண்டிருக்கிறேன். ஏனெனில் நான் டேஷ் பெற்றிருப்பது குறித்து உண்மையிலேயே நன்றியுடையவளாக இருக்கிறேன். நான் டேஷ் பெற்றிருப்பது என் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனெனில் 10 ஆசிர்வாதங்கள் அடங்கிய உங்கள் பட்டியலை நீங்கள் பூர்த்தி செய்தவுடன் உங்கள் மனத்திலோ அல்லது வாய்விட்டோ முதலிலிருந்து அவற்றை மீண்டும் ஒரு முறை படியுங்கள். ஒவ்வொரு ஆசிர்வாதத்தின் முடிவிலும் நன்றி என்ற மாயாஜாலமான வார்த்தையை 3 முறை கூறுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த ஆசிர்வாதம் குறித்து நன்றியை உணருங்கள். நீங்கள் அதிக நன்றியுணர்வை அனுபவிப்பதற்கு உங்களுக்கு உதவுவதற்கு பிரபஞ்சம், கடவுள், ஆன்மா, நற்குணம், வாழ்க்கை அல்லது உங்களை ஈர்க்கின்ற ஏதாவது ஒரு கோட்பாடு குறித்து நீங்கள் நன்றியுணர்வுடன் இருக்கலாம். யாரேனும் ஒருவர் அல்லது ஏதேனும் ஒன்றை நோக்கி நீங்கள் நன்றி செலுத்தும் போது அதை இன்னும் அதிகமாக நீங்கள் உணர்வீர்கள். உங்களது நன்றியுணர்வு இன்னும் அதிக சக்தியை பெறும். அது இன்னும் அதிகமான மாயாஜாலத்தை உருவாக்கும். நன்றி, நன்றி, நன்றி. இந்த விஷயங்களை உங்கள் லைஃப்லையும் அப்ளை பண்ணி பாருங்கள். நிறைய மேஜிக் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.